Welcome to GK Facts Tamil. Question number 1. Which animal doubles its body weight during pregnancy? கருவுற்ற காலத்தில் தன்னுடைய உடல் எடையை 2 மடங்காக செய்யும் மிருகம் எது? A. காண்டாமிருகம், B. யானை, C. துருவக்கரடி, D. சிம்பன்சி. ஆன்சர் C. துருவக்கரடி. துருவக்கரடி கருவுற்ற காலத்துல தன்னுடைய உடம்பு எடை 180 கிலோ அளவுக்கு அதிகரிக்குது. ஏன்னா துருவ பகுதிகளில் நிலவர -40°C கடும் குளிர்ல இளங்குட்டிகளுக்கு போதுமான உணவு கிடைக்காது. அதனால தாய் கரடியானது தொடர்ந்து 8 மாதங்களுக்கு தன்னுடைய குட்டிகளுக்கு பால் தருது. குட்டி வளர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கிற அந்த பருவத்துல தான் தாய் துருவக்கரடி தன்னுடைய உடம்பினுடைய பாதி எடையை இழக்குது. Question number 2. What is the name of the robo currently manufactured by Elon Musk? Elon Musk நிறுவனம் தற்பொழுது தயாரித்த ரோபோவின் பெயர் என்ன? A. சூப்பர் ரோபோ, B. ஆப்டிமஸ் ஜெனரேஷன் 2 ரோபோ, C. ஆப்டிமஸ் ரோபோ, D. ஆப்டிமஸ் ஜெனரேஷன் 1 ரோபோ. ஆன்சர் B. ஆப்டிமஸ் ஜெனரேஷன் 2 ரோபோ. எலான் மஸ்க் நிறுவனம் ஆப்டிமஸ் ஜெனரேஷன் 2 ரோபோ அப்படிங்கிற ஹியூமனாய்ட் ரோபோவை தயாரிச்சிருக்காங்க. 10 கிலோ எடை கொண்ட இந்த ரோபோ ஜெனரேஷன் 1 ரக ரோபோவை காட்டிலும் 30% வேகமா இயங்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த ரோபோ முட்டையை வேக வைக்கிறது, ஆம்லெட் போடுறது, நடனம் ஆடுவதுன்னு பல்வேறு திறமைகளை செய்யுது. இதனுடைய கால்பாதங்கள் மனிதர்கள் போலவே வடிவமைக்கப்பட்டதுனால வேகமாக நடக்கும்போது தடுக்கி விழ வாய்ப்புகள் குறைவுன்னும், மனிதர்கள் செய்யும் ஆபத்தான வேலைகளை நம்பி இந்த ரோபோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னும் டெஸ்லா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. Question number 3. Which central government organization is implementing the Samudrayan scheme? மத்திய அரசின் எந்த அமைப்பு சமுத்திரயான் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது? A. தேசிய கடல் ஆராய்ச்சி கழகம், B. தேசிய கடல் முன்னேற்ற கழகம், C. மத்திய கடல் மேம்பாட்டு கழகம், D. தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம். ஆன்சர் D. தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம். மத்திய அரசு வங்கக்கடலின் ஆழ்பகுதியில் உள்ள தாது பொருட்களை ஆராய்ச்சி செய்வதற்காக சமுத்திரயான்கிற திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க. இத்திட்டத்தின் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கு. மத்ஸ்யா 6000 அப்படிங்கிற பெயரிடப்பட்ட நீர்மூழ்கி வாகனத்துல இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி வாகனம் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சீனாக்கு அடுத்தபடியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வாகனமாகும். இது 3 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில 2.1 மீட்டர் விட்டம் கொண்டதாக இருப்பதாக விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. Question number 4. Where is a new species of butterfly discovered? புதிய வகை வண்ணத்து பூச்சி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? A. மனாஸ் புலிகள் காப்பகம், B. நமேரி புலிகள் காப்பகம், C. காசிரங்கா புலிகள் காப்பகம், D. மேகமலை புலிகள் காப்பகம். ஆன்சர் D. மேகமலை புலிகள் காப்பகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்துல கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன்கிற புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையில 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம். இந்த மேகமலையில இது காணப்பட்டதாலே அதனுடைய பெயராலேயே சிக்ரட்டிஸ் மேகமலையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. தேனியை சேர்ந்த வனம் அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு மூலம் மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள வண்ணத்து பூச்சி இனங்களோட எண்ணிக்கை 337 உயர்ந்திருக்கு. Question number 5. The first military station to have a road built up of plastic waste was? பிளாஸ்டிக் கழிவுகளால் சாலை அமைக்கப்பட்ட முதல் ராணுவ நிலையம். A. நாரங்கி மிலிட்டரி ஸ்டேஷன், குவஹாட்டி, B. ஜெய்ப்பூர் மிலிட்டரி ஸ்டேஷன், C. வாரணாசி மிலிட்டரி ஸ்டேஷன், D. லக்னோ மிலிட்டரி ஸ்டேஷன். ஆன்சர் A. நாரங்கி மிலிட்டரி ஸ்டேஷன், குவஹாட்டி.
இந்திய விஞ்ஞானி ராஜகோபாலன் வாசுதேவன் அவர்கள் சிறந்த நீடித்த மற்றும் செலவு குறைந்த சாலைகளை பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு அமைக்கும் முறையை உருவாக்குனாரு. இவர் பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரு பத்மஸ்ரீ உயர்ந்த விருது 2018 இந்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. ஜெய்ப்பூர்ல இருக்கிற மிலிட்டரி ஸ்டேஷன்ல 2வது இந்த ரோடானது அமைக்கப்பட இருக்குது. கடந்த 26 ஜூன் மாதம் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See